அடுத்து சொல்றீங்க முர்ஷித் அப்பாசி வகைராக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஜஹலுல் முரக்கப் முர்ஷித் அப்பாசி வகைராவா. யார் முர்ஷித் அப்பாசி வகைரா? இலங்கையில் உங்களோட அடிப்படையில் நீங்க சொல்ற இந்த குர்ஆனுக்கு முரண்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லிம்ல உள்ள ஹதீஸுகளை மறுக்கிற இந்த பிஜே தவிர இலங்கையில் ஆலிம்கள் கொஞ்சம் பேரை நீங்க சொல்லுங்க. முர்ஷித் மௌலையில நிலைப்பாட்டில் முர்ஷித் மௌலை மட்டும் பேசல, முஃப்தி உமர் ஷரீஃப் மட்டும் பேசல. சில பேர் சொல்றீங்களே இமாம் ஷாஃபி சொன்னாரே ஹதீஸை மறுக்கலாம், அதுக்கு உசூலிக்குது, குர்ஆனுக்கு முரண்பட்டாண்டு. இமாம் ஷாஃபி நீங்க சொன்ன இந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸை மறுத்தாங்களா? காட்டுங்க. குர்துபி சொன்னார், மறுத்தாங்களா? காட்டுங்க. இப்னு ஹஜர் மறுத்தார்னா காட்டுங்க. யாரப்பா? இப்னு ஹஸம் அல்லாஹிரி மறுத்தாரா? காட்டுங்க. சும்மா கதை விடுறது. பொதுமக்களுக்கு இந்த கிதாபெல்லாம் பார்க்க தெரியாதானே, உடனே விட்டாச்சு. நம்ம கேள்வி என்னண்டா, உங்க கருத்தின்படி இமாம் ஷாஃபியுடைய உசூல்ல குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்கலாம் என்று இருந்தா நீங்க சொன்ன இந்த அத்தனை ஹதீஸையும் இமாம் ஷாஃபி மறுத்தாரா? சொல்லாட்டேந்து அப்படியே வாங்கப்பா, பிஜே வரைக்கும் வாங்க. இந்த முத்தசிலாக்களையும் ஷியாக்களையும் வழிகட்ட இது போன்றவர்களையும் இந்த நவீன காலத்தில் ஒருத்தனை சொல்லுவாங்க, அவனோட பேர் ஞாபகத்துக்கு வருது இல்லை, இது மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யறத கொப்பி அடிச்சுக்கிட்டு இன்றைக்கு சில வழிகட்ட சில சிந்தனைகள் சில அமைப்புகள் குர்ஆனுக்கு முரணாக அறிவுக்கு முரணாக என்று சில ஹதீஸுகள் அவங்கள சிந்தனைக்கு முரண்படுறதை மறுத்ததை கொப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு தமிழ் உலகத்தில் நீங்க பரப்புரை செய்றீங்களே, இத நீங்கள் சொல்கிற இமாம்களில் யாராவது மறுத்தார்களா? இதுக்கு பிஜேக்கு பதில் கொடுக்கிறதுக்கு உலமாக்கள் கிளிப்பு போட்டா நீங்க என்ன செய்றீங்கடா, அவர் சரியில்லை என்னமோ இவர் தனியாக குந்திக்கிட்டு ஆய்வு செஞ்சதாகவும் இவர் தான் எல்லாத்தையும் பார்த்ததாகவும். ஏன் இந்த மாதிரி பிராடு விடுறீங்க? ஏன் இந்த மாதிரி பந்தா காட்டுறீங்க? ஏன் இந்த மாதிரி அறிவுக்கான அமானித மோசடி செய்றீங்க? சரி, நீங்க சொல்றதுல உண்மை இருக்கிறதா? இவர்கள் எல்லாம் திராணியற்றவர்கள், இவர்கள் எல்லாம் பயம் பிடித்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் விவாதம் பண்ண இல்லைன்றீங்களே. நீங்க ஆலிம்களை விடுங்க, சாதாரண இந்த புத்தளத்தில் உள்ள ஜாமி இமாம் ஜாமிக்காவது உங்களால பதில் கொடுக்க முடிஞ்சுதா? தெம்பு திராணி இருந்தா அப்துல் ராசிக் மேடே போடுண்டாரே. நீங்க பெரிய பெரிய உலமாக்கட்டை எல்லாம் போக தேவையில்லை, சாதாரணம் தான். நம்ம யாரு புத்தளத்தில் உள்ள இமாம் ஜாமிக்கு போடுங்க கிளிப்ப. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பொது மேடம் ஒண்ணு போடுங்க. உங்களோட ஜமாத்து வலுதானே வேணும், உங்களோட ஜமாத்துக்கு நல்ல திடகாத்திரம் தானே வேணும், பேரு தானே வேணும். நீங்க சத்தியம்னு நினைச்சு கொண்டு இருக்கிற கொள்கையை சொல்லுங்க, உங்களோட கொள்கையில இருந்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் என்ன செய்யறேன், நானும் பேசுறேன் அப்துல் ராசிக்கோட. அப்ப விளங்கும் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை அந்த இடத்துல தெரிஞ்சு கொள்வாங்க. கோடான கோடி மக்களுக்கு உங்களுடைய தாவா பணி போய் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அப்ப இப்படியான ஒரு தாவா பிரகாரத்தை அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களோட கொள்கைக்கு 100% நான் முரணாக இருந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க இருக்கக்கூடிய அந்த ஹிஜாபுடைய நிலைப்பாட்டுல 100% என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன். உங்களோட கொள்கையில இருந்து நீங்க பேசுங்க. நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்ன கொள்கையில இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த கொள்கையில இருந்து நாங்க என்ன செய்றோம், நாங்க பேசுறோம் எது சத்தியம் என்பதை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்கட மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு விளக்கத்தையும் அதுல ஒரு பிரகாசத்தையும் அதுல ஒரு பிரயோஜனத்தையும் தந்தருவான். இதுக்கு நம்ம தயார். என்ன புரிஞ்சுதா? அதே மாதிரி சகோதரர்களே, இது அத்தனையும் போய் உலமாக்கள் பிஜேயோட விஷயத்தில் இப்போ ஒதுங்கிறதுக்கு காரணம், விவாதம் போய் வழிகேடுகள் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் பேசினா மறுப்ப கொடுக்குறாங்க. சில உலமாக்கள் கண்ணியத்துக்கு பயப்படுறாங்க. நாய் குறைக்குதுண்டா ஒரு சின்ன பையன் எடுத்து கல்லை வீசுறான், ஒரு பெரிய ஆள் ஒதுங்கி போறாரு. அப்போ நாய்க்கு எதிராக பாருங்கள், சின்ன பையன் போராட்டம் பண்ணிட்டாட்டு நீங்க சின்ன பையில ஏத்தியா வைப்பீங்க? இல்ல, பெரிய ஆள் பாக்குறாரு, அதுக்கு நம்ம அடிக்க சும்மா அது ஏன் தேவையில்லை வேலைன்ட்டு போனா அவர் ஒரு பெரிய ஆள் இல்லைன்ற அர்த்தம், சின்ன பொடியன் தான் பெரிய புரட்சி பண்ணிட்டாண்டா சொல்லுவீங்க. இந்த மாதிரி தான் சில பேர் ஒதுங்குறாங்க. விளங்குதா சொல்றது? சரி, உங்க நியாயப்படியே வருவோமே, உங்க நியாயப்படியே வருவோம். ஒதுங்கிறாங்களா? சகோதரர் பிஜே அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம்னு சொல்லி இந்தியாவுக்கு சகோதரர் முஜாஹித் மௌலவி போனார். எங்க போனாரு? ஒளிந்து ஓடுகிறார்கள். ஒளிந்தில்ல, ஓண்ட சிங்கத்திர கோட்டைக்குள்ள போய் நின்று தான் கூப்பிட்டார். 2 கோரிக்கை வச்சாங்க அவங்க. எழுப்ப போடுங்க.
வச்சு நீங்க பேசுங்க. நம்ம கேட்கிறால தராமிக்கிறதும் நீங்கள் தவிர்ப்புக்கான சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அதனால் அந்த வாதத்தை விட்டுட்டு என்ன எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த நான் சுருக்கம் இது எங்களோட முடிவாக இருக்கு. இதில் எந்த மாற்றம் வரப்போதில் அதை சொல்லிடுறேன். இன்க்ளூடிங் பிஜே உள்ள இந்திய உலமாக்கள் கலந்து கொள்ற, அதில் இலங்கை உலமாக்களை சேர்த்துக்குங்க. கலந்து கொள்கிற விவாதம் என்றால் நம்ம ரெடி, சரியா? இல்லை பிஜே கலந்து கொள்ளாத இலங்கை உலமாக்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடியது அந்த விவாதமாக இருந்தால் அதுவும் ரெடி. எல்லாரும் இதில் அடங்குவாங்க, சரியா? இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்திய உலமாக்கள் பிஜேயோட என்ன செய்ய போறீங்க? பிஜே மேடைக்கு வரட்டும், எதுவுமே பேசாமல் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்காது, சரியா? இது பாருங்க, என்ன இதை நான் பேசி முடிஞ்ச சொல்லுங்க, உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. நான் பேசின புறம் உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க, சரியா? உங்களோட அழகான உணர்வு புறம் வெளிப்படுத்துங்க. இதை கேளுங்க, என்னடா அதுல காரணம் இருக்குது. பிஜே அங்கீகரிக்கணும் இந்த வாதத்தை. என்னதான் வெளிப்படையாக எழுத்து சிடி வீடியோல வந்துட்டாலும் பிஜே எப்படி அங்கீகரிப்பாரு, எப்படி அங்கீகரிக்க மாட்டாரு, அதை எப்படி மாற்றுவாரு, அந்த கருத்து விஷயம் கொள்கை விஷயத்தில் எங்களுக்கு அந்த நிலைப்பாடு தெரியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்டா, இதில் பிஜேயுடைய நேரடி இன்வால்மெண்ட் இந்த விவாதத்தில் இருக்கணும். இல்லையா எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த விவாதத்தின் மூலம் இன்னொரு நோக்கமாக நிறைவேறணும். எது? இலங்கையில் உள்ளவங்க தக்லீது தான் பண்ணுறாங்கன்ற நோக்கமாவது இந்த வழிகேட்டின் மூலம் நிறைவேறணும். வழிகேட இறக்குமதி செஞ்சான்னு சொல்கிறாங்களே ஒழிய இவருடைய சொந்த ஆய்வுகள் எல்லாம் இல்லை என்பதோடு சேர்த்து அவர்கள் தோற்றால் நீங்கள் தோற்ற மாதிரி ஆகிருமன்னு நீங்களே எப்பவுமே தந்திக்கிறீங்க, சரியா? அதனால் அது பிரச்சனையும் இல்லை. அவர்களே தோற்றால் நீங்களாம் தோற்றதுக்கு சமம்னு தந்திக்கிறீங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது நீங்கள் பயப்படுறீங்க இவங்க தோற்று விடுவார்கள், யாரு தோற்றா நமது தமிழ்நாடு தொகுதி மாதிரி தோற்றமாக நிலைப்பாடாகிற இந்த மாதிரி ஆக்களை தனியாக உடையலாதேன்னு யோசிக்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களோட பிரதர் அவங்க சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லிட்டாங்க. பிஜே அவங்கள கூப்பிட்ட நேரம் அதுக்கு நியாயபூர்வமான என்ன செஞ்சார், ஒரு சில காரணங்களை சொன்னார். எஸ்எல்டிஜே ஏன் தர முடியாதுன்றது தான் அவங்களோட கைக்கு மைக் போனிச்சுது. அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, புரிந்து கொள்றதில் என்ன செய்வாங்க, ஏற்றத்தாழ்வுகள் உள்ளவங்க இருப்பாங்க, எனவே தான் அவங்கள தனி அனுப்ப முடியாது அப்படின்னு அவரே என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. ஏன்னா இலங்கையில் உள்ள எஸ்எல்டிஜே அறிஞர்கள் என்ன அவங்க தான் ஆய்வாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்கள்ட்ட அந்த புரிந்து கொள்ளுதல்களில் குறைவுகள் இருக்கலாம், விலங்குகளை புரிய வைப்பதில் ரெண்டுல என்ன புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் என்ன குறைபாடு இருக்கலாம், எனவே அவங்கள மட்டும் தர முடியாத அழகான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் என்னென்னா, நமக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்வதற்கு விவாதம் 100% சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம சகோதரர் மௌலவி பிஜே அவங்களை என்ன செய்கிறோம், கூப்பிடுறோம். எல்லா உலமாக்கள், ஸ்ரீலங்கா இலங்கை உலமாக்கள் எல்லோரையும் சேர்த்து அவர் வர முடியாதுன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்ன அடிப்படை நீங்கள் உறுதியாக இருக்கிறதாக இருந்தால், இலங்கையில் நாங்கள் தான் தனி ஆய்வாளர்கள், எங்களுக்கும் பிஜே ஆய்வுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற உங்களுடைய கிளையை சார்ந்தவர்களை என்ன செய்யுங்க, தந்துருங்க என்று சொல்லி தாழ்வாக கேட்டுக்கணும். ரெண்டு கோரிக்கை கேட்டீங்க தானே? என்ன ரெண்டு கோரிக்கை? முதலாவது கோரிக்கை பிஜே வரணும். பிஜே வரணுன்னு அவங்க கோரிக்கை வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சும்மா இல்லை. அதை பிஜே சம்பந்தமாக மிக நுணுக்கமாக தெரிஞ்ச ஆட்கள் தான் அங்கே போயிருந்தவங்க சொன்னாங்க பிஜே வரணும்ட்டாங்க. ஏன் பிஜே வரணும்? பிஜேயுடைய இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையின் கதாநாயகன் அவர் தான். பிஜே மறுத்த பிறகுதான் அடுத்த ஆட்களுக்கு முரண்பாடு தெரியும். முரண்பாட்டை கிரியேட் பண்ற ஆசாமி அவரு. இந்த ராசிக்கெல்லாம் சொல்றாரு, பிஜே மறுக்காத ஒரு ஹதீஸை நானும் மறுத்தேன், ஈவன் ஒன் ஹதீஸை கொண்டு காட்டுங்க பாப்போம். இல்லை, நீங்க அவர கொள்கையை அப்படி கக்குறாள் ஸ்ரீலங்கால. அதனாலதான் உங்களுக்கு ஜாகில் முறக்க பண்றாங்க. சும்மா சொல்லல உங்களுக்கு முறக்கபெல்லாம், நீங்க கக்ரால். நீங்க வேணும்னா அங்க இங்க ரெண்டு அரபு வார்த்தையை கேட்டுக்கிட்டு நீங்க கிதாபோட பேரை சொல்லி வாசிங்கன்றான். நான் கேட்கிற அந்த கிதாபெல்லாம் விடுங்க. மொழியில சில கிதாபுகள் வாசிக்க கஷ்டம். இப்போ நம்ம படிக்கிற மாணவன்ற சொல்றேன், சில கிதாபுகளை நான் ஒரு வரிய 15 தடவை பார்ப்பேன், என்ன இதுல சொல்ல வராங்கண்டு. அது எல்லாம் அந்தந்த ஆட்கட அறிவுக்கு தக்கன அதை விட மேலே இருக்குது, தமிழ்லையும் அது இருக்குது. அதை வச்சுக்கிட்டு முர்ஷித் அப்பாஸிக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, நான் அவர் ஒன்றுன்னு சொல்ல வரீங்களா? மோசடி. கண்ணியமான இஸ்லாமிய சொல்லு. அப்போ நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, முஜாஹித் மோலை போய் 2 கோரிக்கை வச்சார். ஒன்று, ஆசாமி வரணும் வெளியே, ஆசாமி வரணும். வரல, அவருக்கு தெரியும் பிஜேக்கிறா தானே அவர் எப்படின்னு. டிஎன்டிஜியில் கேட்டால் இப்போ சொல்லுவாங்க, முந்தி சொல்லிக்க மாட்டாங்க. சையத் இப்ராஹிம் போய் கேட்டால் சொல்லுவார், கோவை ரஹமத்துல்லா போய் கேட்டால் சொல்லுவார், அல்தாஃபிட்ட போய் கேட்டால் சொல்லுவார், அப்பாஸ் அலிட்ட போய் கேட்டால் சொல்லுவார். எம்ஐ சுலைமான் எதையும் சொல்ல மாட்டார். ஏண்டா அவர் ஒரு ரொம்ப சாஃப்டான மனுஷன், உள்ளத்துக்குள்ளே இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டார். நம்மட அஸ்ரப் ஃபிர்தௌஸிட்ட போய் கேளுங்க, எம்எஸ் சுலைமான்ட்ட போய் கேளுங்க, அப்துல் நாசர் இஸ்லாமிய எம்ஐசியில் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதால ஒன்று பிஜே வரும்.
அது பிஜேயோட யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பிஜே வரல அப்படின்டா ஆப்ஷன் நம்பர் 2 சொன்னாங்க. எப்படி? இலங்கையில உள்ள உலமாக்கள் மட்டும் வரணும்டாங்க. உங்களோட ஜஹல் முரக்கபை வெளியே கொண்டு வரதான். நீங்களும் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. மைக்கை பறிச்சு தாங்க தனியே. நான் ஆய்வாளன் தான், நான் தனியே பேசுறேன். அப்துல் ராசிக்கு ஏன் தைரியம் வரல? திராணி தெம்பு எல்லாம் சொல்றீங்களே, அந்த தெம்பு டிஎன்டிஜே ஆபீஸ்ல முஜாஹித் மூலைக்கு முன்னுக்கு முர்ஷித் மூலைக்கு முன்னுக்கு எங்க போச்சு? பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதுல முர்ஷித் மூலை தானே சொல்றாரு. சொல்லுங்களா, முர்ஷித் மூலைக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ஓடுகிறார்கள் ஒளிகிறார்கள். இது எல்லாமே உங்களோட எக்ஷன். அதிராம்பட்டணத்துக்கு போயிருந்தார் முர்ஷித் மூலை. இதுக்கு போறோம் அதிராம்பட்டணத்தில் விட்டாங்க. முர்ஷித் ஓடி ஒளிந்த முர்ஷித் மூலை எங்கடா ஓடி ஒளிஞ்சாரு? உங்களோட மர்கஸுக்கு முன்னுக்கு தானடா பிலால் நகர்ல பயான் பண்ணியிருக்காரு. என்ன செஞ்சார் முர்ஷித் மௌலவி? நேர போனார் அவங்களோட போர்டுக்கு. அவங்க எழுதி ஓடி ஒளிந்த முர்ஷித் மௌலவி. இதெல்லாம் இவங்களோட பந்தா. ஓடி எங்க ஓடி ஒளிஞ்சாரு? நான் நிக்கிறேன், வா கூட்டிட்டு வா, என்னைய கூட்டிட்டு போ, நான் ஒரு மாணவனாக இருந்து பிஜேட்ட கேள்வி கேட்கிறேன். போடுங்க கிளிப்ப. நான் ஒரு காலத்தில் பிஜேயை நேசிச்ச ஒரு ஆள். அந்த காலகட்டத்திலேயே பிஜே சூனியத்தை எப்போ இல்லைன்னு மறுத்து சூனியஞ்சே இருக்குன்றவங்க முஷ்ரிக்குன்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள கருத்து ரீதியாக முரண்டு காட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போயே நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால், நம்ம பிஜேயோட நேரடியாக என்ன செய்ய தயார், கேள்வி கேட்க தயார், அவர் பதில் சொல்லட்டும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரான்ச் எஸ்எல்டிஜே முழுக்க என்ன செஞ்சது, ஆதரவு தெரிவித்து எந்த அளவுக்குன்னா அவங்க இந்தியாவுக்கு வரனால நம்ம டெலிஃபோன் கோல் போட்டு கூட என்ன செஞ்சாங்க, நம்ம இந்தியாவுக்கு போகிறோம் நீங்கள் வாரீங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க. அந்த நேரம் நமக்கு வர்றதுக்குரிய வசதி இருக்கல, அதனால் நம்ம வர முடியலை. சென்ற வருடம் டிசம்பர் 25ஆம் தேதி இலங்கையில் இருந்த ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு விவாத ஒப்பந்தத்துக்கு வாரன்னு சொல்லி பேசினாங்க. வரும் பொழுது நம்மளும் என்ன செஞ்சோம், அவங்களோட சேர்ந்து பிஜே அவர்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது தானே, சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணடியில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு போய் என்ன செஞ்சோம், நம்ம அவர்கள்ட்ட தெளிவாக சொன்னோம், பிஜேயை தாங்க நம்ம என்ன செய்கிறோம், விவாதம் பண்ணுறோம், பிஜேயை தாங்க நாங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோன்ட்டு தெளிவாக சொன்னோம். பிஜே பக்கத்தில் அவர் கடையில் கூட இருந்தார், அவர் ஆஃபீஸில் கூட இருந்திருக்கலாம், நம்மண்ட காணல. ஆனால் மாலை நேரத்தில் இங்கே இருந்தார், அவரோட பெரிய அந்த சொப்பில் இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்யலை, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்களேன்னு கூட என்ன செய்யலை, அவர் வரல, அவர் தான் ஓடி ஒளிஞ்சார். ஆனால் என்ன போர்டில் போட்டிருக்காங்க, சில மாதங்களாக ஓடி ஒளிந்திருக்கும் இலங்கையை சார்ந்த முர்ஷித் அப்பாஸின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறேன். சுருக்கமே நன்றி சொன்னால், நம்மட நிலைப்பாட்டில் மார்க்க விவகாரத்திலே பொய் சொல்கிற இவங்களுக்கு ஒரு தனிமண்ட மனிதண்ட விஷயத்தில் பொய் சொல்கிறது என்ன கிடையாது, பெரிய ஒரு அம்சம் கிடையாதுன்றது முதல். நம்ம இன்றைக்கும் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நம்மளை பிஜியோட விவாதம் பண்ண தகுதி இல்லைன்றாங்க. உண்மையிலே நம்ம தகுதி இல்லை தான். நம்ம என்ன சொல்கிறோம்டா, நீங்கள் அதுக்கு சாட்சியாக இருங்க, அல்லாஹ் போதுமானவன். நம்ம மாணவனாக இருக்க பிஜே ஒரு ஒஸ்தாதாக ஒரு ஆலிமாக வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம். அந்த சந்தேகத்துக்கு அவர் என்ன செய்யட்டும், பதில் செய்யட்டும். நம்ம இன்றைக்கும் தயாராக இருக்கிறோம். இப்போ அவங்க பஸ் புக் பண்ணினாலும் நம்ம என்ன செய்வோம், போக தயாராக இருக்கிறோம். ஒளிந்தோடியவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேண்டுமென்றே பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை எல்லாருக்கும் சாட்சியாக நான் சொல்லிக்கொள்கிறேன். எனவே இப்போ இந்த அதிரை தாருத்து இந்த டிஎன்டிஜேன்றவங்க இப்போ ஒரு வாகனத்தை புக் பண்ணி வாங்க இப்போ போகும்னாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறோம், கேட்கவும் ரெடியாக இருக்கிறோம். அவர் என்ன செய்யணும், நமக்கு விளக்கம் தரட்டும்ன்றதை நம்ம சொல்லிக்கொள்ளும். எங்க அதிராம்பட்டணம், அதே அதிராம்பட்டணத்தில் நம்மட அருகமௌலவி அவர் போனார், சொன்னார் ராஜகிரியை கொண்டு வா. பிஜே வந்திருந்தா சொல்லிட பதில் கொடுத்திப்பார்னு சொல்லிப்பட்டு வழங்குதா அவர் இருந்தா பிஜே வந்திருந்தால் இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்டா, அன்சார் மௌலவி, டாக்டர் ரைஸ்தீன், முஜாஹித் மௌலவி, இஸ்மாயில் சலஃபி வழங்குதா வேற யாரு முர்ஷித் அப்பாஸ், இப்படி எல்லா மௌலவிமாருக்கு வாரத்துக்கு எல்லாத்தையுமே தடதானம் பண்றீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசா தலைவர் ஏற்பாட்டில் விசாவை ஏற்பாடு செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய செலவை நாங்க தாரோம். ஏற்பாடு பண்ணுங்க, தலைவரை கொண்டு வாங்க ராஜகிரிய. இதே அதிராம்பட்டணத்துல மயிர் புழக்கும் விவாதத்தை நடத்தக்கூடிய டிஎன்டிஜேக்கு ஒரு சவால். இதே அதிராம்பட்டணத்துல நம்ம ஊர்ல இந்த சிங்கங்களை கொண்டு வர, ராஜகிரிய கொண்டு வா, கொண்டு காட்டு விவாதத்துக்கு ஏழுமான்னு சொல்லி போட்டு ராஜகிரி 2வது நாளோட ஓடும். தெரியுமா சகோதரர்களே,
அதை நீங்க விளக்கி வச்சுக்கிடுங்க. ஓப்பனா சத்தியமா இருந்தா நல்ல 5 பேரை கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணி பாக்குறது. இது அபூஜஹில் கொள்கை. அல்லாஹ் அவனும் நேர்வழியில் இருந்தா என்ன கல்ல போட்டு அழிச்சிரு, இல்லாட்டி நான் விவாதம் தானே கொண்டு வா. எங்க போனீங்க அந்த நேரத்தில்? டிஎன்டிஜே பிஜே எல்லாம் ஒன்றும். அதில் சகோதரர்கள் டிஎன்டிஜே சகோதரர்களும் பாவம். பிஜேயை நம்பி அவங்க ஏமாந்தது கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க பிஜேயை பற்றி கலீல் ரசூல் சொல்கிறத கேளுங்க. பிஜேயும் தௌஹீத் ஜமாத்தும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். தௌஹீத் ஜமாத்தை வந்து நீங்கள் பிஜே இல்லாமல் தௌஹீத் ஜமாத்தை பார்க்க மாட்டீங்க. அதனால அந்த கேள்வியை கேட்குறீங்க. அதனால் தௌஹீத் ஜமாத் சார்பாக தான் நாங்கள் விவாதம் பண்ணுறோம். நாங்கள் தனிநபராக இந்த நாங்கள் விவாதம் பண்ண மாட்டோம். ஜமாத் சார்பாக தான் பிஜே பேசினாலும் சரி, அல்லது எம்ஐ சுலைமான் பேசினாலும் சரி, ஒரு நபரே பேசினாலும் நாங்கள் ஜமாத்தின் சார்பாக தான் பேசுவோம். இப்போ ஜமாத் சார்பாக எங்களுடைய விவாதம் நடக்கும்போது அது பிஜே இல்லாமல் இருந்தாலும் அது என்ன விளைவுகள் ஏற்படுமோ அத்தனையும் பிஜே தானா நாங்கள் தான் பிஜே, நாங்கள் தோத்தா பிஜே தான். இன்றைக்கி சொல்லட்டுமா அப்போ இதே விட இதெல்லாம் சீசன் பிஸ்னஸ். டிஎன்டிஜே சகோதரர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டட்டும், அவங்க இதுக்கு போகிறோம்னாலும் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்டா, அப்துல் ராசிக் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாவுக்காக ரஸ்மின் உபதேசத்தை கொஞ்சம் கேளுங்க. ரஸ்மின் என்ன சொல்கிறாரு? இருந்துங்கன்ற அல்லாவுக்காக ரஸ்மின் சொல்கிறதையாவது நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கேளுங்க. உங்களுக்கு மார்க்க விஷயங்கள் கொஞ்சம் தெரியும் தான். அதுக்காக முர்ஷித் மௌலவியை நீங்கள் ஜஹாலத்துன்னு சொல்கிற அளவுக்குள்ள ஆள் இல்லை. நீங்கள் முஃப்தி உமர் ஷரீஃபை ஜஹாலத்துன்னு சொல்கிற ஆள் இல்லை. நீங்கள் நான் பிஜேட்டேருந்து கேட்டுட்டு வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். பிஜேட்டு என்னப்பா தவறிக்குது கொஞ்சம் போய் பேசுங்கன்ட்டு நீங்கள் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை. நாம் சொல்கிறோம்னு சில ஜோக் சொல்லுவாங்களே, நாம்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு பின்னால் எத்தனை பேருண்டு? அந்த மாதிரி ஒரு ஜோக்காக தான் இருக்குது. இதெல்லாம் இந்த காமெடி சொல்லப்போனால் இது ஒரு காமெடி விஷயத்தில் சேர்க்க வேண்டிய விஷயத்தை முர்ஷித் மௌலவி புத்திசாலியா, நான் புத்திசாலியாண்டா? அவர் ஒரு ஹாஃபிஸ், அவர் ஒரு ஆலிம், உசூல்களை சரியாக படிச்சுக்கிறாரு. அவர் இன்னும் படிக்கலாம், அது வேற. ஆனால் உங்களோட ரேஞ்சுக்கு நீங்களும் முர்ஷித் மௌலவி ஒன்றுன்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பொதுமக்கள் போய் இதில் ஏமாறக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்பாவிகளை ஏமாத்துறாங்க இந்த மாதிரி சொல்லி விளங்குதா?